2026ஆம் வருடத்தினுடைய சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி வகை சூடினவர் விஜய் அவர்கள். தாவேக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய விஜய் தற்போது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்பட்டு வரக்கூடிய இந்த ஒரு தருணத்தில் தற்போது தமிழக அரசியலில் மீண்டும் ஒரு கூட்டணி மாறுதல் நடக்கலாம் அப்படின்னு மாதிரி பேசப்பட்டு இருக்கு. தமிழக வெற்றி கழக அரசியலில் அங்கம் வகிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கூட்டணியில் தொடரும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு திருமாவளவன். அதை பற்றின ஒரு அப்டேட் தாங்க இப்போ நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ என்ன பேசியிருக்காரு, ஏன் இப்படிலாம் பேசியிருக்காரு அப்படின்றத பற்றி தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். தாவேக ஆட்சி அமைத்ததுக்கு பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா துணை முதலமைச்சர் பதவி, வாரிய தலைவர் பதவி அப்படின்னு தாவேகாவை விசிக நெருங்கிட்டு இருக்காங்க அப்படின்னும், அதுக்கு இடம் கொடுக்காதனால திருமாவளவன் மாறி மாறி பேசிட்டு வராரு அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நிலையில் தாவேகா பாமக கூட்டணி அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினர் பேசக்கூடிய ஒரு பேசு பொருளாக இந்த விஷயம் இப்போ மாறிட்டு இருக்குங்க. 2026 தமிழக சட்டசபை தேர்தலில் யாருமே மறக்கவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு பரபரப்புக்கும் சரி விறுவிறுப்புக்கும் சரி பஞ்சமே இல்லாமல் போயிட்டுருக்குன்னு தான் சொல்லணும். தேர்தலை கூட விட்டு தள்ளுங்க, அந்த தேர்தலை விட தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் அரசியல் களம் உச்சபட்ச கொதிநிலையில் இருந்துகிட்ருக்குன்னு சொல்லணும். அதாவது இந்த அரசியலை இந்த தமிழகத்தை ஆண்ட திமுக, அதுக்கு முன்னாடி ஆண்டு வந்த அதிமுக, இந்த ரெண்டு கட்சிகளுமே பின்னுக்கு தள்ளிட்டு தாவேகா இப்போ முன்னாடி வந்திருக்காங்க. சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக தனித்து தேர்தலில் களம் கண்ட தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சியை ஆட்சி அமைத்தது. ஆனாலுமே ஆட்சி அமைக்க தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாததால் கூட்டணி கட்சிகளை தேட வேண்டிய அவசியம் தாவேகாக்கு ஏற்பட்டது. ஸோ அப்படி அவர் தேடும் பொழுது பலதரப்பு கட்சிகளும் அவங்களுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க. ஸோ இவ்வளோ காலமாக திமுகவோடு பயணித்துட்டு வந்த காங்கிரஸாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், எல்லா கட்சிகளுமே, அதாவது இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்காங்க. ஸோ எல்லாருமே பார்த்திங்கன்னா தாவேகாக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தாவேகா ஆட்சி அமைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உறுதுணையாகவே இவங்களாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லணும். சட்டசபை தேர்தலில் முதன்முறையாக தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்றது அப்படின்னா அது தாவேகா தாங்க. ஸோ தாவேகா ரொம்ப மிகப்பெரிய அளவில் வெற்றிகளை பெற்றது. கட்சி ஆரம்பித்து ஒரு 2-3 வருஷத்துக்குள்ளேயே ஒரு மாபெரும் வெற்றியை படைத்தார். ஸோ விஜய் அவர்களுடைய இந்த வெற்றி பின்னாடி பார்த்திங்கன்னா காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்தியன் கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல், இது மாதிரி கட்சிகள் எல்லாருமே அடுத்தடுத்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் அதிமுகவும் திமுகவும் ஒன்று சேர்ந்து ஆட்சி அமைக்கணும், அதுக்கு பிறகு திருமாவளவனை முதல்வராக்கணும் அப்படின்னு நிறைய முயற்சிகள்லாம் நடந்துச்சு. ஆனால் எதுக்குமே திருமாவளவன் இடம் கொடுக்கல. ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு விஷயங்களும் இந்த அரசியலில் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறது வரைக்குமே நடந்த விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. அடுத்தடுத்து என்ன நடக்கும், அடுத்து என்ன நடக்கும், என்ன நடக்குன்ற ஒரு ஆர்வத்தை ஏற்படுத்திகிட்டே தான் இருந்துச்சு. இறுதியில் ஏதோ ஒரு வழியாக கடைசியாக விஜய் தான் முதல்வராக பதவி ஏற்றார். என்ன நடக்குமோ, யார் முதல்வர் ஆவாங்களோ அப்படின்னு ஒரு பரபரப்பாகவே தாங்க இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ இது வரைக்கும் சட்டசபையை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க கூட இந்த ஆண்டு சட்டசபையை பற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க. ஸோ எத்தனை தொகுதிகள் இருக்குது அப்படின்னு கூட தெரியாத அளவுக்கு தமிழக மக்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அரசியல் பார்த்திங்கன்னா அப்படிலாம் இல்லைங்க. எல்லாத்துக்குமே டோட்டலாக ரிவைஸாக தான் இருந்துச்சு. எல்லாருமே எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருந்துச்சு. இன்றைக்கும் தமிழக மக்கள் சட்டசபையை பற்றி தெரிஞ்சிட்ருக்காங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணமே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய விஜய் அவர்கள் தான். ஸோ இது யாரெல்லாம் உண்மை அப்படின்னு ஒத்துக்கிறீங்களோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா விஜய் அவர்களுடைய ஆட்சிக்கு பிறகு தான் அரசியல் இப்படித்தான் இருக்கும் அப்படின்றதையே நிறைய பேர் தெரிஞ்சிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு ஆர்வம் வந்துட்டுருக்கு. ஸோ வரக்கூடிய யங் ஜென்ரேஷனுக்கு எல்லாத்துக்குமே ஒரு வழிகாட்டியாக இப்போ அரசியல் இருந்துகிட்ருக்கு. முன்னாடியெல்லாம் அரசியல் அப்படின்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டு இருந்தவங்கெல்லாம் இப்போது தீவிரமாக அதை பற்றி எல்லாம் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. என்ன நடக்குது தமிழகத்தில், எப்படி ஆட்சி நடக்குது. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை மக்கள் செய்திருந்தாங்க. எல்லாருடைய நம்பிக்கையுமே விஜய் மட்டும்தான். ஸோ அவர் என்ன பண்ணுவார், கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படின்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழ்நிலையில் அவருக்கும் பிரச்சனைகளுக்கு மேலே பிரச்சனைகள் கொடுத்தாங்க. இருந்தாலும் தொடர்ந்து முயற்சி பண்ணார், போராடினார். இப்போ முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. ஸோ விஜய் முதலமைச்சராக பதவி ஏற்றதுக்கு அப்புறமா ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு விஜய் ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஸோ அதனுடைய அடிப்படையில் காங்கிரஸாக இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும், இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் கட்சிகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே அவங்க சொன்ன மாதிரி அமைச்சரவையில் பிரதிநிதித்துவம் கொடுத்தாரு, முக்கியத்துவம் கொடுத்தாரு. இதுக்கிடையில் திமுகவிலிருந்து கூட்டணி கட்சிகள் பிரிந்து போனதுனால அந்த கட்சியில் இருக்கக்கூடியவங்க மற்ற கட்சிகளை ரொம்ப கடுமையாக பேசினாங்க.
அது மட்டும் இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலினை தவிர மற்ற எல்லா தலைவர்களுமே கூட்டணி கட்சிகளை வந்து வெளுத்து வாங்கினாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திருமாவளவன் செய்திருக்கக்கூடிய விஷயந்தான் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு. அதில் முக்கியமானவர் அப்படின்னா விசிக கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் தாங்க. ஏன்னா விசிக கட்சி சார்பில் பதிலடியும் வந்து அதுக்கு கொடுத்துருக்காங்க. விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருக்கக்கூடிய திருமாவளவன் மாறி மாறி வந்து பேசிகிட்டு இருக்காருங்க. ஸோ இப்போது தமிழக வெற்றி கழக கூட்டணியில் வந்து அவர் இருக்கிறாரு. இந்த நிலையில் திடீர் திருப்பமாக திமுக கூட்டணியில் தான் வந்து விடுதலை சிறுத்தைகள் வந்து இருக்குது அப்படின்னு அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒரு அதிர்ச்சி அடைய வச்சிருக்குன்னே சொல்லணும். ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் ஏன் இப்படி பேசியிருக்காரு, இதுக்கு பின்னாடி என்ன விதமான காரணங்கள்லாம் இருக்குது அப்படின்றதும் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு ஒரு சில காரணங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாகி இருக்குங்க. ஏன் அப்படின்னா கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தைகள் நடத்தின மாவட்ட நிர்வாகிகள் திருமாவளவனை துணை முதலமைச்சராக ஆக்கணும் அப்படின்னு தீர்மானம் வந்து செய்திருந்தாங்க. ஆனால் கூட்டணி அரசியலில் முக்கியத்துவம் வாய்ந்த துறைகளை வந்து ஒதுக்கணும், வாரிய தலைவரை பதவி வழங்கணும், உள்ளாட்சி தேர்தலில் 3 மேயர் பதவி வேணும் அப்படின்னு அடுக்கடுக்க கோரிக்கைகளை விடுதலை சிறுத்தைகள் வந்து விஜய் தரப்பிடம் வந்து வச்சதாக வந்து சொல்லப்படுது. இப்படி தொடர்ந்து வந்து அவருக்கு வந்து நெருக்கடிகள் வந்து வந்ததுனால விஜய் வந்து அந்த விஷயங்கள் எதுலேயுமே வந்து திருப்தியாக இல்லை. ஏன்னா விஜய்க்கு அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா அடிமேல் அடி விழ ஆரம்பிக்குது. ஸோ அதிருப்தியில் தான் வந்து அவர் வந்து இருந்துகிட்ருக்காரு. இப்போது 2 எம்எல்ஏக்களும் அதாவது ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா 2 எம்எல்ஏக்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுத்ததே வந்து பெருசு, இதில் துணை முதல்வர் பதவி வேறு வேண்டுமா அப்படின்னு பனையூர் வட்டாரம் கோபத்தில் வந்து இருக்கான். இதுக்கிடையே 4 எம்எல்ஏக்கள் வைத்திருக்கக்கூடிய பாமகவும் பனையூர் பக்கம் வந்து நெருங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தேர்தலுக்கு முன்னாடி சரி பின்னாடியும் சரி பாமகவோட விஜய் நேரடியாக வந்து மோதல்கள் வந்து எதுவுமே வந்து பண்ணவே கிடையாது. அதே நேரம் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னா எம்எல்ஏக்கள் கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்காக தான் அவர் வந்து விடுதலை சிறுத்தை கட்சிகளை வந்து தேடி போனார். ஆனால் விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு வரக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணிக்கு ஆதரவு, தமிழக வெற்றி கழக அரசுக்கு ஆதரவு தர தயாராக இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ சட்டசபையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பாமக நடுநிலை வகித்ததையும் வந்து கவனிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த விஜய் வந்து உத்தரவிட்டார். காவிரி விவகாரத்தில் எல்லா கட்சி கூட்டம் என பாமக தாவேக இடையான உறவு நன்னாத்தான் வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ இது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் பாமக எம்எல்ஏக்களோட விஜயை வந்து சந்தித்த அன்புமணி ராமதாஸ் அவரை வெகுவாக வந்து பாராட்டினார். இதுவும் வந்து கவனிக்கணும். ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் தாவேக்காவுக்கு தொடர்ந்து நெருக்கடி கொடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தாவேக்காவினுடைய பார்வை பாமக கூட்டணி மேலே தான் போகும். ஸோ திருமாவளவன் செய்யக்கூடிய விஷயங்களில் தான் அவருடைய ஆட்சி வந்து தாவேக்காவோட வந்து தொடரப்போகுதா இல்லையா அப்படின்றதே வந்து தெரிய போகுது. ஸோ என்ன நடக்க போகுது அப்படின்றதையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். விசிக கட்சி தாவேக்காலேருந்து விலகிறது நல்லதா இல்லை கெட்டதா, உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். விஜயினுடைய அரசியல் மூவ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் இது மாதிரியான அரசியல் அப்டேட்டெல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.